صل على رسوله الكريم وبارك. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வாழ்க்கையில் நடந்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கொள்கை பாடம், அதை பற்றி தான் நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். கொள்கை பாடம் என்றால் அமல்களை விட நமக்கு மிக மிக முக்கியமான விஷயம் எது? கொள்கை. அமல்களை விட முக்கியமான விஷயம் எது? கொள்கை. கொள்கை தான் முக்கியம், பிறகுதான் அமல். அல்லாஹ் குர்ஆன்ல அமல்களை நிறைய செஞ்சுட்டு கொள்கை இல்லாதவங்களை பார்த்து என்ன சொல்றான்? முட்டாள் அப்படின்னு சொல்றான். ஜின்கள்ல நல்ல ஜின்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட குர்ஆனை கேட்ட உடனே அவங்க கெட்ட ஜின்களை பார்த்து சொன்னாங்க, இந்த முட்டாள்கள் அல்லாஹ்வை பற்றி இல்லாததை எல்லாம் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வை பற்றி சரியாக தெரியவில்லை என்றால், கொள்கை ஒருவருக்கு சரியாக தெரியவில்லை என்றால் அவர் அல்லாஹ் என்ன சொல்றார்? முட்டாள் அப்படின்னு. யூதர்கள் தெரியுமில்ல, யூதர்கள் அறிவாளிகளா இல்லையா? சொல்லுங்க, அறிவாளிகளா இல்லையா? அறிவாளிகள், பெரிய அறிவாளிகள். சயகூலு சுஃபஹாஉ மினன் நாஸ், மக்களிலே சில முட்டாள்கள் இருக்கிறார்கள். யார் அவங்க? இந்த யூதர்கள் தான். ஏன்? அமல் நிறைய இருந்துச்சு, எது இல்ல? கொள்கை அவங்க கிட்ட இல்லை. அவங்கள பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான்? முட்டாள் அப்படின்னு சொல்றான். மக்காவில் வந்த முனாஃபிகீன்கள் முஸ்லிம்லையும் சேர மாட்டாங்க, காஃபிர்லையும் சேர மாட்டாங்க. இங்க வந்தா இங்க, அங்க போனா அங்க. அவங்கள பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான்? அலா இன்னஹும் ஹுமுஸ் சுஃபஹாஉ வலாக்கின் லா யஅலமூன். உண்மையிலே முட்டாள்கள் இந்த முனாஃபிகீன்கள் தான், ஆனால் அதை அவர்கள் அறிய மாட்டார்கள். குர்ஆனை இப்படி நிறைய நீங்க பார்க்கலாம். என்ன பார்க்கலாம்? அமலை நிறைய செஞ்சுட்டு கொள்கையில சரியாக வராதவர்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முட்டாள்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்துறதை பார்க்கலாம். அப்போ எதை விட இது முக்கியம்? சொல்லுங்க. அமல்களை விட கொள்கை முக்கியம். எப்போவுமே நாம் ஞாபகம் வச்சுக்கணும், அமல்களை விட நமக்கு கொள்கை தான் முக்கியம். அப்படியான ஒரு பாடம், அப்படியான ஒரு கொள்கை பாடத்தை தான் ஆயிஷா ரலியல்லாஹுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பாடம் இருக்கு. நிறைய பாடங்கள் ஆயிஷா ரலியல்லாஹுடைய வாழ்க்கையில நமக்கு இருந்தாலும் இந்த கொள்கை பாடம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். என்ன பாடம் அப்படின்னா, ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க வீட்டுக்கு காசிம் பின் முஹம்மத் அப்படின்னு ஒருத்தர் வர. காசிம் பின் முஹம்மத் யார் அப்படின்னா ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுடைய அண்ணன் பையன். ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுடைய அண்ணன் பையன் மாமி வீட்டுக்கு வரார். எப்போ? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்துட்டாங்க, அபூபக்கர் அவங்க இறந்துட்டாங்க, உமர் அவங்களும் இறந்துட்டாங்க. இதுக்கு பின்னால தான் அவர் என்ன செய்யறாரு? மாமி வீட்டுக்கு வந்து ஒரு நாள் வரார். இப்போ வந்தவொடனே அவர் சொல்றாரு, இக்ஷிஃபி லி கபர ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வுடைய கபரை எனக்கு நீங்க காட்டுங்கண்ணே அப்படின்னு கேட்கிறார். அப்ப அது வரைக்கும் அவருக்கு என்ன தெரியாது? அந்த 3 கபர்ல எது ரசூலுல்லாஹ் கபர் அவருக்கு தெரியாது. ஆயிஷா ரலியல்லாஹு என்ன செய்றாங்க? அந்த திரையை லைட்டா தொடர்ந்து, இது ரசூலுல்லாஹ்வுடைய கபர், இது யாருடைய கபர்? அபூபக்கர் அவங்களுடைய கபர், இது யார் கபர்? உமர் அவங்க கபர். என்ன செய்றாங்க? இவங்க தான் என்ன செய்றாங்க? அறிவிச்சு கொடுக்குறாங்க. இவங்க தான் என்ன செய்றாங்க? ஆயிஷா அவங்க அறிவிச்சு கொடுக்குறாங்க. அவர் பார்க்கிறாரு, கபரை பார்க்கிறாரு, பார்த்துட்டு சொல்றாரு, உயரமாக அது இருக்கவில்லை, அதோட தரையோடு தரையாகவும் அது இருக்கவில்லை. அதை பார்த்தா அங்கிட்ட ஒரு கபர் இருக்கு அப்படின்னு தெரியுற அளவுக்கு தான் என்ன செஞ்சு மண்ணு இருந்ததுன்னு அவர் அறிவிக்கிறார். அவ்வளவுதான் கபர். உன்னை பார்த்தா அங்க ஒரு கபர் இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு தான் மண் இருந்ததாக இந்த செய்கிறார் அவரு. இந்த செய்தி அறிவிக்கிறார்.
நமக்கு ஒரு பெரிய ஒரு கொள்கை பாடம் இருக்கு. இன்னைக்கு கபருக்கு போறது எதுக்கு அப்படின்னு சொன்னா எதுக்கெல்லாமோ போறாங்க. ஹதீஸ் 6 விஷயத்தை மட்டும் தான் சொல்லுது. நீங்க கபருக்கு போனீங்கன்னா 6 விஷயம் நடக்கணும். என்னென்ன விஷயம்லாம் நடக்கணும்? இன்ன ஃபீஹா இபரத்துன். முதல் விஷயம், அது உங்களுக்கு படிப்பினையும் பாடத்தையும் தர வேண்டும். கபருக்கு நீங்க போறீங்கன்னா அது என்ன தரணும்? உங்களுக்கு படிப்பினையும் பாடத்தையும் தரணும். என்ன சொன்னாங்க? துரிக்குல் கல், அது உள்ளத்தை பண்படுத்தும் அப்படின்னாங்க. கபருக்கு போனோம்னா என்ன வரணும்? உள்ளம் பண்படுத்தும், பண்படும். மூணாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க துதுமாவுல் ஐன், கண்களில் இருந்து கண்ணீர் வரும் அப்படின்னாங்க. நாலாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க துஸைஹிதுல் அத்துன்யா, துன்யாவின் மீதான மோகத்தை அது போக்கும் அப்படின்னாங்க. அஞ்சாவது சொன்னாங்க துதக்கிருல் மௌத், அது மௌத்தை ஞாபகப்படுத்துனாங்க. ஆறாவது சொன்னாங்க துதக்கிருல் ஆஹிரா, அது மறுமையை ஞாபகப்படுத்துது. இந்த 6 தான் என்ன செய்யணும்? ஒரு கபருக்கு நாம போனா போய் இந்த கபரை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன செய்யணும்? 6. 7வது ஒரு விஷயம் நடந்தால் அது மார்க்கத்துக்கு முரணானது. இந்த 6 தான் நடக்கும். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு திறந்து காட்டுறாங்க, இதுதான் பாருங்க ரசூலுல்லாஹ்வுடைய கபர் அப்படின்னு சொல்லி. இதுதான் அபூபக்கருடைய கபர். அப்ப அத்தனை நாள் வரைக்கும் பாருங்க, எப்ப இருந்து ரசூலுல்லாஹ் இறந்து அபூபக்கர் அவங்க ஆட்சி முடிஞ்சிருச்சு, உமர் அவங்க ஆட்சி கிட்டத்தட்ட 15 வருஷம் கழிச்சு தான் அவர் பார்க்கிறார். 15 வருஷமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் மேல சந்தனம் பூசப்பட்டிருந்துச்சா? இல்ல. ரசூலுல்லாஹ் இருக்கும்போது ஆயிஷா அவங்களுக்கு எவ்வளவு செஞ்சிருப்பாங்க, குடும்பத்துக்கு எவ்வளவு செஞ்சிருப்பாங்க. சரி ரசூலுல்லாஹ் இறந்துட்டாங்க, நமக்கு இனிமே யார் தருவா அப்படின்னு ஒரு உண்டியல வச்சு வசூல் பிடிச்சாங்களா? இல்ல. கொடியேற்ற நடத்தினாங்களா? இல்ல. யோசிச்சு பாருங்க. அதான் அறிஞர்கள் சொன்னாங்க, கபர் வழிபாடு கூடுமா கூடாதான்னு ஒவ்வொருத்தரும் என்ன செய்வாங்க? ஆதாரத்தை வச்சு மக்களை குழப்பறத பார்க்கணும். அதான் அறிஞர்கள் சொல்லுவாங்க டிஃப் ஹைத்துமா வகஃபல் கௌ, நபி தோழர்கள் எங்கே நின்றார்களோ அங்கே நீ நெல் அப்படின்னு. என்ன அர்த்தம்? நபி தோழர்கள் ஒரு விஷயத்துல எது வரைக்கும் போனாங்களோ அது வரைக்கும் நீங்க போங்க. எங்கே அவர்கள் நின்று விட்டார்களோ அந்த இடத்துல நீங்க நின்றுங்க. புரியுதா இல்லையா? நேரடியா குர்ஆன் வசனம் ஹதீஸ் எடுத்து வச்சிட்டு இதுதான் நடக்கணும் போக கூடாது. அப்ப இந்த விஷயத்துல கபர் வழிபாடு விஷயத்துல சஹாபாக்கள் என்ன முடிவு எடுத்தாங்க? அவங்க எது வரைக்கும் போனாங்க அப்படின்னா அவங்க இது வரைக்கும் தான் போனாங்க. என்ன 6 விஷயம் தான் நடக்கும். இப்படி ஒரு பெரிய ஒரு கொள்கை பாடத்தை என்ன செய்றாங்க? ஆயிஷா ரலியல்லாஹுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். கபர் வழிபாடு சம்பந்தமான ஒரு அறிவு நமக்கு முக்கியம். அல்லாஹ்வுக்கு எதிரான ஒரு விஷயம். ரசூலுல்லாஹ்வுடைய கபர் இருக்குல, பார்த்திருக்கீங்களா இல்லையா? எல்லாரும் அதுக்கு மேல ஒரு பச்சை கலர் குப்பா இருக்கு, பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? பார்க்கலையா? ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்கு மேல என்ன இருக்கும்? மதீனா பள்ளியாஸ்ல பார்த்திருக்கீங்கல்ல, என்ன கலர் இருக்குது? இருக்கா இல்லையா? அது எப்படி வந்துச்சு? இந்த குப்பா இருக்கிறத வச்சுதான் இந்த தர்கா வழிபாடை சேர்ந்த எல்லாரும் என்ன செய்யறாங்க? அதை ஆதரிக்கிறாங்க. அதை ஆதரிச்சு அங்க போறாங்க. அந்த குப்பா என்பது முதல் 300 நூற்றாண்டுல அது வைக்கப்படவே இல்லை. முதல் 300 நூற்றாண்டுனா சஹாபாக்கள் இருக்கும் போது இல்ல. அதுக்கு அவங்க சஹாபாக்கள் பாடம் படிச்சாங்களே தாபீன்கள், அவங்க காலத்துல இருந்துச்சா? இல்ல. இந்த தாபீன்கள் பாடம் படிச்சாங்க, மார்க்கத்தை படிச்சாங்க, அவங்க காலத்துல இருந்துச்சா அந்த குப்பா? இல்ல. எப்போ வந்துச்சு? 300 வருடத்துக்கு பிற்பாடு ஈராக்கில் உள்ள மக்களுடைய அந்த தவறான கொள்கையினால கவரப்பட்ட சில ஆட்சியாளர்கள் தான் வல்லுக்கட்டாயமா என்ன செய்யறாங்க? அது ஒரு அரசியல் நடவடிக்கை. சொல்ல போனா இந்த குப்பா வைக்கப்பட்டது என்பது என்ன? அது ஒரு மார்க்க நடவடிக்கை அல்ல, மார்க்க அறிஞர்கள் கேட்டு வைக்கப்பட்டதல்ல. அது ஒரு அரசியல் நடவடிக்கையாக என்ன செஞ்சாங்க? அத வச்சாங்க. ஆனா அது எப்படி அடையாளமா மாறிடுச்சு? எப்படி மாறிடுச்சு? கபர் வழிபாடுக்கு ஆதரவு மாதிரி மக்கள்கிட்ட காட்டுறாங்க. இல்லவே இல்லை, இல்லவே இல்லை, நஸ் இல்லவே இல்லை. குப்பா எப்போ வைக்கப்பட்டது என்பதற்கு தெளிவான ரெக்கார்டு என்ன செய்யல, எந்த ஒரு புத்தகத்தையும் நம்ம பார்க்க முடியாது.
ஏன் அந்த கலாச்சாரமே இங்க இல்ல, சஹாபாக்கள்கிட்ட இல்ல, நபி தோழர்கள்ட்ட இல்ல, தாபியன்கிட்ட இல்ல, தபு தாபியன்கிட்ட இல்ல. பின்னால உள்ள எவ்வளவு இமாம்கள் அதுக்கு எதிர்த்து ஃபைட் பண்ணாங்க. இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் பெரிய இமாம், அவங்க என்ன செஞ்சாங்க, கடுமையா இதை எதிர்த்து ஃபைட் பண்ணாங்க. கடைசியில அன்னைக்கு இருந்த மோசமான ஆட்சியாளர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க ஒரே ஒரு ஃபத்வா கொடுங்க. என்ன ஃபத்வா? ரசூலுல்லாஹ்வுடைய கபரை பரக்கத்து வேண்டி என்ன செய்யுங்க, ஜியாரத்து செஞ்சுட்டு வரலாம் அப்படி ஒரே ஒரு ஃபத்வா கொடுங்க, உங்களை சுதந்திரமா விட்டுறோம், நீங்க எங்கனாலும் போலாம். கடைசி வரைக்கும் இமாம் இப்னு தைமியா அவங்க இந்த ஃபத்வாவை கொடுக்கவே இல்ல. சிறைச்சாலையில தான் மரண மௌத்தா போனாங்க. தனி ஆளாக என்ன செஞ்சாங்க, சிறைச்சாலையில மௌத்தா போனாங்க. இந்த ஃபத்வா கேட்டிருக்காரு, கபர் ரசூலுல்லாஹ்வுடைய கபரை போய் சந்திச்சு பரக்கத்து வேண்டி போறான், இப்படி மட்டும் சொல்லுங்க, உங்களை விட்டுறோம். முடியவே முடியாது. ஏன்? சஹாபாக்கள் அப்படி இல்ல, பழக்கம் இல்ல. பின்னாடி இருந்த இந்த இமாம்கள் 4 இமாம்கள் சொல்றோம், ஷாஃபி, ஹனஃபி, ஹம்பலி, மாலிகி. எந்த இமாம்கிட்டே செய்ய முடியாது புத்தகங்கள்ல கபர் வழிபாடு சம்பந்தமான எந்த ஒரு ஆதாரத்தையும் நம்ம பார்க்க முடியாது. அப்ப அன்பான சகோதரர்களே, நாம் இந்த ஒரு விஷயத்தை புரிய வேண்டியது என்னன்னா, எல்லாரும் சில பேர் என்ன செய்வாங்க, கூடுன்னு பேசுவாங்க, சில பேர் கூடான்னு பேசுவாங்க. அவங்க பேசும்போது நமக்கு என்ன தெரியும், இதுதான் சரி அதுதான் சரின்னு தெரியும். ஆனா அசல் என்ன, சட்ட ரீதியாக, புத்தக ரீதியாக, சஹாபாக்களுடைய வாழ்க்கை ரீதியாக நிலைப்பாடு என்ன அப்படின்னா, அவங்க இந்த கபர் வழிபாட்டுக்கு ஒரு காலத்துல என்ன செஞ்சதில்ல, ஆதரவாக என்னதும் இல்ல. அது சம்பந்தமான எந்த விஷயங்கள் அவங்க தன்னுடைய வாழ்க்கையில செஞ்சதும் இல்ல. எனவே இந்த கொள்கை பாடம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கொள்கை பாடம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எனவே நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் என்ன செய்வாங்க, கபர் வழிபாடுல போய் வணங்கிக்கிட்டு இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. நம்ம வீட்டிலே இருப்பாங்க. நம்ம வீட்டிலே இருந்து நம்மளுடைய பாப்பா அம்மா என்ன செய்யணும், பேசியிருக்க மாட்டோம். நம்ம பாப்பா அம்மாட்ட இன்னொன்னு செஞ்சிருக்க மாட்டோம், அதை பத்தி பேசியிருக்க மாட்டோம். ஆனா அந்த சிந்தனை என்ன செய்யும் அவங்களுக்குள்ள, நாம பள்ளியில நஜாத் பள்ளியில வந்து தொழுதுட்டு போயிடுவோம். ஆனா அவங்களுக்கு அந்த சிந்தனை என்ன செய்யாது, இன்னும் உள்ளத்துல ஓடிக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய பேச்சு காட்டி ஏச்சு காட்டி என்ன செய்ய மாட்டாங்க, போகாம இருந்துட்டு இருக்க மாட்டாங்க. ஆனா வீட்டுல இருந்துகிட்டே நான் ஒருன்னுட்டு இருப்பாங்க, அஜிமேன்னு இருப்பாங்க. பெரிய தப்பான விஷயம். இதுதான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல வரேன். நம்ம தாய் தந்தையர்கள்ட்ட நாம் இந்த விஷயத்தை சொல்லணும், திரும்ப திரும்ப என்ன செய்யணும், அவங்களுக்கு வலியுறுத்தணும், திரும்ப திரும்ப அவங்கள்ட்ட கேட்கணும். என்ன பரிமார்கள் என்பவர்கள் இருக்கிறாங்க, ஆனா அவங்கள்ட்ட போய் என்ன செய்யக்கூடாது, தேடக்கூடாது, அவங்கள்ட்ட உதவி தேடக்கூடாது, அவங்களுக்கு சித்தியா செய்யக்கூடாது, அவங்கள்ட்ட பிரார்த்திக்க கூட. இங்கே இருந்து கொண்டு எனக்கு ஈராக்கில் இருக்கிற அப்துல் காதர் ஜெயிலானி எனக்கு பரக்கத் செய்வார், ரஹ்மத் செய்வார்னாலே என்ன ஆயிடுச்சு, அங்க போக தேவையில்லை. இங்கே இருந்து நினைச்சாலே என்ன செஞ்சிடும், அகீதா கொள்கை உளுந்துருக்கும். எனவே இந்த விஷயத்தை என்ன செய்யணும், கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே அந்த சகோதரர்களே, நாம நம்முடைய விஷயங்கள்ல அமல்கள்ல நாம ஆர்வம் செலுத்ததான் செய்யறோம், சமுதாய ரீதியான அமல்கள்ல ஆர்வம் செலுத்ததான் செய்யறோம். என்றாலும் கொள்கை என்பதுல நாம சரியான ஒரு ஆர்வத்தை செலுத்த வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கொள்கையை நபித்தோழர்கள் எப்படி நமக்கு சொல்லி தந்தாங்களோ அந்த அடிப்படையில் இந்த கொள்கையை புரிந்து நடக்கக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹித தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.